பராசக்தி ட்ரெய்லர் ரொம்ப நல்ல ட்ரெய்லர், நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, அப்புறம் ஸ்ரீலீலா, படத்தை டைரக்ட் பண்ணது சுதா குங்குரா, ஜிவி பிரகாஷ் மியூசிக். இப்படி பார்க்கும்போது 1964 இருந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ட்ரெய்லரில் காட்டுறாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படம் இப்போ பொங்கலுக்கு வருது. எஸ், ஜனநாயகன் இல்லை தான். இந்த படம் பராசக்தி மட்டும் வந்து கண்டிப்பாக வின் பண்ணும். இருந்தாலும் சில பல பாலிடிக்ஸால் இந்த படம் வந்துட்டு தோற்றுருமோ அப்படின்றதும் இருக்குது. இந்த படத்தை வச்சு பாலிடிக்ஸ் ஜெயிக்க முடியுமா அப்படின்றதுமே கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு ஹிந்தித்துவம், அதாவது ஹிந்தித்வா, அந்த மாதிரி ஹிந்துத்வான்ற அந்த மாதிரி ஹிந்தியை திணிக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தை எடுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்துலேயே ஒரு டயலாகும் சொல்கிறாரு, நாங்கள் வந்துட்டு ஹிந்திக்கு தான் எதிர்ப்பு சொல்கிறோமே தவிர ஹிந்தி மக்களுக்கு நான் வந்துட்டு எதிர்ப்பு சொல்லலை அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு. ஸோ இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் 2026 வந்துட்டோம். இப்போயுமே வந்துட்டு இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக மஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த லாங்குவேஜ் இல்லைன்னா பிழைக்கவே முடியாது அப்படின்றதுக்கான இடத்துலலாம் நம்ம இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ChatGPTல போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமான டிரான்ஸ்லேஷனுமே இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்க்குமே டிரான்ஸ்லேஷன்ஸ் அங்கே இருக்குது. ஈவன் தோ சௌராஷ்டிரா லாங்குவேஜஸ் கூட வந்துட்டு ChatGPT நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படம் ஜெயிக்குமா அப்படின்றது வந்துட்டு கதைக்களம் பொறுத்து தான் இருக்குது. சுவாரஸ்யமாக தான் இருக்குது ட்ரைலர். சுதா குங்குரா இது வரைக்கும் எடுத்த எல்லா படங்களுமே வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. ஒரு நல்ல மெசேஜோடவும் இருந்திருக்கு. எஸ், பார்க்கலாம். பராசக்தி ட்ரைலரில் நம்ம பார்த்தது தான் ஒரு ஹிந்தி எதிர்ப்புக்கு இந்த படம் மாணவர்கள் மத்தியில் நடந்த ஒரு உண்மை கதையை வந்துட்டு பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கதை தான். லெட்ஸ் சி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.